செந்தில் பாலாஜி தப்பு செஞ்சாரா தப்பு செய்யலான்றது தீர்ப்பு வந்த பிறகு பேசணும். ஆமாம். வெறும் 1.5 கோடி ரூபாய் சமாச்சாரம். அதில் இங்கே சொல்லும்போது அந்த விவகாரத்தை நான் வந்து குமுத ரிப்போர்ட் எடிட்டராக இருக்கும் நானே செய்தி போட்டுருவேன். அதில் ஏமாந்தவங்க அவர் என்ன சொல்லி கிளைம் பண்ணார்னா, அப்போ பர்சனலாக ஒரு அட்வொகேட் வச்சு பேசணும். சார் உங்கள் பேட்டிக்கு உங்கள் கருத்து சொல்லுங்கள். அப்போ ஒரு திமுகவில் சேரல. ஓகே சார் என் பெயரை சொல்லி யாரோ லஞ்சம் வாங்கினதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கண்டிப்பாக கண்டக்டர் டிரைவருக்கு பணம் வாங்கி கொண்டு போஸ்டிங் போடப்பட்டதா இல்லையா என்பது வேற. ஆனால் என் பெயரை சொல்லி யாரோ வாங்கினாங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாகும்? இப்போ நானோ என் தம்பியோ இல்லை என் உறவினர்களோ நேரடியாக பணம் வாங்கியதுக்கு ஆதாரம் காட்டுகின்றனர். உண்மையில அப்படி இல்லை. யாரோ ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க, இவங்க பிஏ கட்ட விடலை. விசாரித்து போட்டது நியூஸில் சொல்கிறேன். அதில் வால்யூமே 1.25 கோடி 1.5 கோடி தான். அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளோ அடிக்கிறாங்க. உங்களுக்கு பதவி முக்கியமா சுதந்திரம் முக்கியமா முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள். நான் கேட்குறேன், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எத்தனை அரசியல்வாதிகள் கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர், எத்தனை எம்பிக்கள், எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை அமைச்சர்கள் ட்ரையலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர். நீங்கள் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோட சிஎம், சிபிஐ கேஸு, ஜாமீன் ரத்தானே சிஎம் ஆனார்ல, அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்களா? ஏன் பண்ணல? இங்கே வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிமுக இறங்கி அடிக்குது, குறிப்பாக கரூர் விஜயபாஸ்கர்.